ஈரோட்டிலே எங்களுக்கு உதயச்சந்திரன் அவர்கள் ஐஏஎஸ் அவர்கள் ஆட்சித்தலைவர் போது பசுமை இடம் சார்பில் மிகப்பெரிய ஒரு கருத்தரங்கு நடத்தி கொடுத்தோம், உதவினாங்க. அதுக்கடுத்து சகாயம் அவர்கள் நாமக்கல்லில் எங்களுக்கு ஆட்சித்தலைவர் போது மிகப்பெரிய விஷயங்களை செய்து கொடுத்தார். அதற்கடுத்ததாக அடுத்த பேசுகிற விஜய் கார்த்திகேயன் ஐஏஎஸ் அவர்கள் அதே இடத்தில் அது போன்ற ஆக்கப்பூர்வமான ஒரு ஆட்சியராக இருந்து இந்த பசுமை வீடுகள் விவசாயிகள் அக்கறை கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து எங்களை தெரிவிப்பட்டுள்ளார். அவரை அடுத்ததாக பேசாது. அனைவருக்கும் முன்னாடி பேசுறவங்க சொன்னாங்க 40 வயசுக்கு மேற்பட்டவங்க இருக்காங்க. பார்த்தா தெரியல, எல்லா வயதிலும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கறதுக்கு. 40 வயசுக்கு வந்துருக்காங்க, நிறைய தாய்மார்கள் இருக்காங்க, நம்ம விவசாய நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க. எல்லா தரப்பட்ட மக்களையும் நான் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதில் வாய்ப்பு கொடுத்தா இந்த பசுமை குடும்பத்திற்கும் பசுமை இயக்கத்துக்கும் கோவில்பட்டி பார்த்தோம்னா நான் ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். நான் சிறு வயது முதல் இந்த பக்கம் அந்த ரோட்டில் வந்து போயிட்டு இருப்பேன் அடிக்கடி. திருநெல்வேலி அப்போது சின்ன ஊராக தான் எனக்கு தென்பட்டு பார்க்கணும். இந்த 90களில் நான் சின்ன பையனாக இருந்தோம். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்கே காயம் பண்ணுறதுக்கு முன்னாடி பயிற்சிக்கு நடுவில் இருக்கிற ஒரு விடுமுறைகளை வந்துட்டு இந்த வழியை கிராஸ் பண்ண பார்த்தப்போ ஒரு அபார மாற்றம், அபார வளர்ச்சி. திடீர்னு ஒரு பெரிய ஒரு ஊரை தாண்டி போகுது. எந்த ஊர் அப்படின்னு பார்த்துட்டு சொன்னால் கோவில்பட்டி ஒரு அபார வளர்ச்சி. ஸோ அந்த வளர்ச்சிக்கு ஒரு துடிப்புடன் ஒரு ஆர்வத்துடன் செயலாற்றக்கூடிய மக்கள் தான் காரணம். கண்டிப்பாக அந்த வணிகர்கள் மற்றும் அனைத்து விவசாயிகள், வணிகர்கள், பொதுமக்கள், விழிப்புணர்வு ஆர்வலர்கள் எல்லாருமே தான் காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உள்ள வரதுக்கு முன்னாடி நான் பார்த்துருந்தேன். மற்ற மாவட்டங்கள்லாம் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, இதே நிகழ்ச்சி மற்ற மாவட்டங்கள் நடத்திருக்காங்க. 300 பேர் 500 பேர் அந்த மாதிரி வந்திருக்காங்க. நம்ம கோவில்பட்டியில் வந்து 800 பேர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இதுலேருந்தே தெரியுது எவ்வளோ துடிப்புடன் ஒரு ஆர்வத்துடன் நம்ம மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம். கோவில்பட்டி இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துருக்கேன். சரி, நம்ம ஏன் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம்? தலைப்பு வந்து இந்த சமையலறையில் விவசாயம், கிச்சன் ஃபார்மிங். ஸோ நம்ம எதுக்காக இந்த கிச்சன் ஃபார்மிங் வந்து தேவை? சமையலறை விவசாயம் போய் நம்ம கடைக்கு போகிறோம், ஒரு சாமான் வாங்குகிறோம், காய்கறி விலைகள்லாம் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இன்னும் வந்து 2 மாதம் ஆச்சு நான் இன்னும் எனக்கு சம்பளமே வரல, பெண்டிங் இருக்குது. அப்பாட காசு வாங்கி தான் நானும் காய்கறி வாங்கிட்டு இருக்கேன். அப்படி இருந்தால் ரொம்ப விலைவாசி கட்டு கடக்க மாட்டேங்குது. அடுத்து இன்னொரு விஷயம், போய் வாங்கணும், ஓகே, ரசாயனம் எனக்கு வந்து உடன்பாடே இல்லை. அது எடுத்து மோந்து பார்த்தா தான் தெரியுது அவ்வளோ ரசாயனம் காய்கறி இல்லை. ஸோ இது நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம இந்த மாதிரி கூடிய இந்த கிச்சன் ஃபார்மிங் அப்படிங்கிற இந்த சமையலறையிலிருந்து விவசாயம் செய்யறது, இதனால என்னென்ன நன்மை? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 நன்மைகள் சொல்லலாம். முதல் விஷயம், நம்மளே நமக்கான காய்கறியை உற்பத்தி பண்ணுறோம். இது வந்து ஒரு சிறந்த விஷயம். விவசாயத்தை போல சிறந்த தொழில் மருத்துவம், இந்த 2 தான் சிறந்த தொழில் என்னை பொறுத்த வரைக்கும். நான் ஒரு மருத்துவம் நான் சொல்கிறேன். விவசாயம், மருத்துவம் ரொம்ப சிறந்த தொழில். இந்த சிறந்த தொழில் நம்ம செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு நம்பர் 1. நம்மளாலே நம்ம காய்கறிகளை உருவாக்கணும். 2வது விஷயம், ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரசாயனத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை. ஏன்னா நம்ம செய்யும்போது சுத்தமான காய்கறிகள் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம என்ன கொடுக்க முடியும்? அதிகமாக நல்ல படிப்பு, நல்ல உடைகள், இருப்பிடம், நல்ல கல்வி, நல்ல உணவு. ஸோ நல்ல உணவுக்கு நம்ம என்ன செய்யணும்? இந்த மாதிரி ரசாயனம் இல்லாத நம்மளே தயாரித்த காய்கறிகள் கொடுக்குறது தான் நம்மளுடைய கடமை. ஸோ அதை நம்மளால செய்ய முடியும். 3வது விஷயம், பொழுதுபோக்கு. எல்லாருக்கும் சில கிடைக்கிற டைம் என்ன பண்ணுறோம்? சீரியலாக பார்க்குறோம். 1974 வாரத்துலேருந்து பார்த்தா கூட அந்த கதை புரியும்னு நினைக்கிறேன். ஒரு வாரமாக பார்த்துட்டு இருந்தாங்க எங்கள் வீட்டில் ஏதோ சீரியல், வேலையை விட்டு தூக்குறாங்க அந்த பொண்ணை, வேலையை விட்டு தூக்குறாங்க அந்த பொண்ணு அப்படின்ட்டு. வெள்ளிக்கிழமை சொன்னாங்க, இல்லை அந்த பொண்ணு போய் வேலையை செஞ்சுருக்காங்க அப்படின்னு. திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் பார்த்துட்டு அந்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரியல, நான் தப்பாக பார்த்துட்டு போது ஓடிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நமக்கு நேரத்தை இதில் செலவழிச்சோம்னா நமக்கு எவ்வளோ பயன் இருக்குது. அதுக்காக நான் சொல்ல வரேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு இல்லத்தரசி, குடும்ப தலைவன் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நம்மளே நம்ம விஷயத்த செஞ்சுக்கணும். நம்மளுடைய காய்கறிகளை நம்மளே உண்டாக்கிக்கணும்.
அப்படின்றப்ப நம்ம உண்மையான தலைவர். ஸோ விவசாயிகள் உண்மையான தலைவர்கள். அவங்க தேவை நம்ம கொடுக்குறாங்க, நம்ம அவங்க வந்து வாங்க என்ன இருந்தாலும் கைவிட்டு. ஸோ அந்த ஒரு தலைவர் தலைவிங்கிற ஃபீலிங் நமக்கு வரும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இது எல்லாருக்கும் மேலே சுற்றுச்சூழல் அப்படின்னு இது நம்மளால முடிஞ்சிடும். கோவில்பட்டி ரொம்ப ட்ரையான பிளேஸ் தான் ஒத்துக்கிறேன். நம்மளும் முடிஞ்சிடும் செஞ்சுட்டு இருக்கோம் கோவில்பட்டியை பசுமையாக்கிறதுக்கு. சென்ற வாரம் இந்த கோவில்பட்டி என்விரான்மெண்ட் லீக் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சோம். ரோட்டரி சங்கம், நம்ம, அப்புறம் வனத்துறை, அப்புறம் முனிசிபாலிட்டி எல்லாம் சேர்ந்து இது என்னென்ன முடிஞ்சது ஒரு 18 ஸ்கூலில் இருக்கிற ஸ்கூலில் என்னென்ன ஒரு போட்டி நடத்தணும். என்ன பண்ணுவோம்னா குப்பைகளை சேகரிக்கணும், மரங்களை நடணும்னு சொல்லிட்டு ஒரு 300 மரத்துக்கிட்ட நட்டுருப்பாங்க. குப்பைகள் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். நேற்று தான் கேட்ட ரிப்போர்ட் வந்தது. பார்த்தா இந்த 18 ஸ்கூலில் மட்டும் 1585 கிலோ குப்பையை சேர்த்துருக்காங்க. ஒரு வாரத்தில் நம்ம பள்ளி மாணவர்கள், கோவில்பட்டி பள்ளி மாணவர்கள் நம்ம ஒரு 300 வாரமாக இருந்து 1585 கிலோ குப்பையை சேர்த்துருக்காங்க. ஸோ இது நம்ம அடுத்த கட்டமாக கல்லூரியில் எல்லாத்தையும் கொண்டு போகலான்னு ஒரு திட்டம் இருக்குது. பட் பசுமை ஆக்கிறதுக்கு சொல்கிறேன். ஸோ பள்ளி மாணவர்களே 1585 கிலோ சேர்த்துட்டாங்கன்னா அப்போ நம்மனா வந்து நம்மளும் கோயில்பட்டி பசுமை ஆக்கிறதுக்கு ஏதாவது செய்யலாம்ல. அதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. அதான் ஸோ இதுக்காக நம்ம கண்டிப்பாக செய்வோம். இப்போ நம்ம செய்கிறதுக்கான வழிமுறைகள் சொல்கிறதுக்கு அதுக்கான வல்லுநர்கள் வந்துருக்காங்க. அதுக்கு சொல்கிறதுக்காக நான் கிடையாது. பட் சில விஷயங்கள் நம்ம என்ன இந்த இவரு பேசிட்டு முன்னாடி பேசணும்னு சொன்னாங்க. இந்த அவர் ரொம்ப சிறப்பாக செய்வார்னு கேள்விப்பட்டேன். அதாவது அவர் வீட்டு காம்பவுண்ட் வால்லையே கீரைகள் வளர்த்தல், அப்புறம் இந்த தக்காளி, பீன்ஸ் போன்ற இதெல்லாம் அவர் வளர்த்துருக்காரு. எங்கள் வீட்லேயுமே எங்கள் அம்மா வந்து ஒரு சின்ன கார்டன் வச்சுருக்காங்க பின்னாடி. அதில் கீரை வகைகள், இந்த கத்திரிக்காய், பிரிஞ்சான்னு சொல்லக்கூடிய இந்த கத்திரிக்காய் போன்றவர்கள்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. தண்ணி அவ்வளோ ஊற்றாடி கூட இந்த சீட்டு தண்ணியிலே கீரை வந்து அவ்வளோ வேகமாக வளர்ந்துது. அது ரொம்ப நல்லா நம்ம கூட தண்ணி பற்றாக்குறை எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ அதுக்கு இந்த கீரை மாதிரி வகைகள் நம்ம வளர்க்குறதுக்கு சீட்டு தண்ணியிலே நல்லா வளர்ந்துது. அது நான் பார்க்க முடிச்சேன் எங்கள் வீட்டில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டு எள்ளு, அந்த பொட்டேட்டோவில் இருக்கிற அந்த பீல், அந்த வெளியில் இருக்கிற அந்த தோல், உருளைக்கிழங்குடைய தோல், அப்புறம் புண்ணாக்கு, இது போன்ற இயற்கையான இதே நம்ம உரமாக போட்டாலும் அதெல்லாம் நல்லா வளருது. எங்கள் வீட்டு அனுபவத்தை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் நம்ம நல்லா பயன்படுத்திக்கணும். அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா இப்போ கோயம்புத்தூர், சென்னை போன்ற நகரங்களில் ஒரு ரூஃப் டாப் கார்டனிங் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வந்திருக்கு. விரைவில் நம்ம மாவட்டத்துக்கும் அது ஒரு நாள் வந்தால் நமக்கு இன்னும் அரசாங்கத்திலிருந்தும் இது மாதிரியான ஒரு நல்ல உதவிகள் நமக்கு கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம இந்த இப்போ காளானை பற்றி சொல்கிறாங்க, தேனி வளர்த்தை பற்றி சொல்கிறாங்க. காளான்லாம் வந்து 200 கிலோ போகும், 200 ரூபா ஒரு கிலோ வருதுன்னு 30% லாபம் நமக்கு கிடைக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம நல்லா பயன்படுத்துறது ஒரு சிறப்பான விஷயம். ஒரே ஒரு சின்ன கதை பயன்படுத்தி நம்ம நல்லா வராது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு கதையை மூலம் நீங்கள் பகிர்ந்துக்கலாம். காலையில் தான் படிச்சுட்டு வந்தேன். ஸோ நம்ம மக்களோட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். என்னென்னா ஒரு கடற்கரை கிராமம், ஒரு ஊரில் கடற்கரை கிராமத்தில் ஒரு வெளிநாட்டுலேருந்து ஒரு குடும்பத்தில் சுற்றுலா வந்தாங்க கடற்கரை கிராமத்துக்கு. அப்போ வந்து ஒரு அம்மா, நம்ம ஊர் அம்மா, அவங்க பையனை போய் ஸ்கூலில் விட்டுட்டு காய்கறி அவங்க இந்த மாதிரி இது செய்கிறவங்க, வீட்டிலே தோட்டம் போட்டு காய்கறி அமைக்கிறவங்க. அவங்க காய்கறிகள் வீட்டுக்கு தேவையான எடுத்துட்டு மிச்சத்தை கொண்டு போய் மார்க்கெட் விற்கிறாங்க. விற்றுட்டு பணத்தை எடுத்து வந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வெளிநாட்டிலேருந்து வந்து அந்த வெளிநாட்டுக்கு வந்து அந்த அம்மா அவங்க வந்து பார்த்துட்டு கேட்குறாங்க, எல்லாரும் கடைக்கு வந்து காய்கறி வாங்குறாங்க, நீங்கள் வந்து எப்படி விற்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி சொன்னாலும் நான் வந்து என்னோட சமையலர்களே இந்த மாதிரி ஒரு கார்டன் போட்டு வச்சுருக்கேன். அதில் என்னோட தேவைக்கு நான் பொருட்கள் எடுத்துக்கிட்டு மீதம் தான் நான் மார்க்கெட்டில் எடுத்து எனக்கு நல்ல லாபம் வந்து அப்படின்ட்டாங்க. அந்தம்மா வெளிநாட்டே ஹார்வர்டு எஜுகேட்டட் தமிழ் வந்துருக்காங்க. நான் சொன்னோம் அப்படி அதில் உங்களுக்கு பணம் வருதா அப்படின்னு சொல்கிறாங்க. பணம் வருது. சரி மிச்ச நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஊர் அம்மா கிட்ட நம்ம அம்மா சொல்கிறாங்க, எனக்கு இதிலே நல்லா வருமானம் வருது, என் கணவனும் சம்பாதிக்கிறாரு, குடும்பத்துக்கு நல்லா சேர்த்து வைக்கும், பகல் நேரத்தில் நான் இதுவே எனக்கு நல்ல ஒரு பொழுதுபோக்காக அமையுது, மிச்ச நேரத்தில் நான் புத்தகங்கள் படிப்பேன், சாயந்தரம் என் கணவர் வந்துருக்கோம், கணவர் குழந்தைகள் எல்லாரும் பீச்சுக்கு போவோம், போயிட்டு நல்லா ஆடி பாடி சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எங்கள் அம்மா சொல்லுது, நீங்கள் ஏன் எப்படி இருக்கீங்க, இந்த காய்கறியை வந்து இன்னும் பெரிய இடத்துக்கு நீங்கள் வைக்கலாமே அப்படின்னு கேட்குறாங்க. சரி வச்சு தனியாக ஒரு இடம் வாங்கி நீங்கள் வைக்கலாமே அப்படின்னு இல்லத்தரசி 2 பேருக்கு நான் ஒரு காம்படிஷன் வெளிநாட்டாக சொல்கிறாங்க. வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம அம்மா கேட்குறோம். இன்னும் ஒரு 10 பேர் நீங்கள் வேலை கேட்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. வச்சு நீங்கள் ஒரு பெரிய ஒரு கம்பெனி மாதிரி ஆரம்பிச்சிடலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அந்த கம்பெனியை பிரிக்கலாமே. சரி பெரிய அப்போ சென்னைக்கு ஷிஃப்ட் பண்ணி போயிடலாம், உங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணி போயிடலாம்.
அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அதை வச்சு நீங்கள் இன்னும் பல கம்பெனிகள் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லலாம். சரி, பல கம்பெனிகள் ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கலாம். பல கம்பெனிகள் ஆரம்பிச்சு நீங்கள் உங்களோட ஷேர்லாம் லிஸ்ட் பண்ணலாம், ஐபிஓ போட்டு மல்டிநேஷனல் கம்பெனியாக நீங்கள் வந்துருவீங்க. ஏன்னா அமெரிக்கர்கள் அப்படி தான் பேசுவாங்க, விவசாயத்தை ஒரு இதாக பார்க்குறோம், வந்துடலாம் மல்டிநேஷனல் கம்பெனியாக, சரி வந்துடலாம். அப்போ நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், கோடி கோடியாக சம்பாதிக்கலாம். நீங்கள் ஒரு போர்டு வச்சு போர்டுக்கு சேர்மன் ஆகிடலாம். அதுக்கப்புறம் 24 நீங்கள் பிஸி ஆகிட்டீங்க, 24 பிஸி ஆகிடும். அப்புறம் என்ன பண்ணலாம், அப்புறம் ஒரு 20 வருஷம் கழிச்சு நீங்கள் ஒரு கடற்கரை கிராமத்துக்கு உங்கள் குடும்பத்தோடு வந்து சுற்றுலா பண்ணலாம், வந்து நீங்கள் அப்போ வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நம்ம அம்மா கேட்குறாங்க, அப்படி சுற்றுலா வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து நீங்கள் சந்தோஷமாக புத்தகம் படிக்கலாம். சாயந்தர நேரங்களில் அவங்க பிள்ளைகளோட பீச்சுக்கு போயிட்டு ஆடி பாடி சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து நான் இப்போயே அதெல்லாம் பண்ணிப்பேங்க அப்படின்னு சொல்கிறேன். அதான் நம்ம ஊருக்கும் அந்த நாட்டுக்குள்ள வித்தியாசம். நம்ம என்னதான் பண்ணாலும் நம்ம குடும்பம் நமக்கு முக்கியம், நம்ம குழந்தைகள் நமக்கு முக்கியம். அதை என்னைக்குமே நம்ம மறந்துடுறோம். அதுக்காக விவசாயம் பண்ணுவோம், அதுலேயும் வெற்றி அடைந்து காட்டுவோம். பட் நம்ம குடும்பமும் குழந்தைகளும் நமக்கு முக்கியம். அதை சொல்கிறதுக்காக நான் பயன்படுறேன். அப்புறம் வரும்போது எங்கள் அம்மா கேட்டுருந்தாங்க, எங்கள் கிளம்பி எங்கே போயிட்டு அவசரமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், இந்த மாதிரி நிகழ்ச்சி நான் போயிட்டுருக்கேன். சரி, ஒரே ஒரு கருத்து எனக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அம்மா. என்னன்னு கேட்டேன், அதாவது செடி வளர்க்குறது நாங்கள் நம்ம வீட்லேயே வளர்த்துருக்கோம். இந்த மாதிரி செடி காய்கறிகள்லாம் வளர்க்கும்போது கொஞ்சம் குழந்தைகளை வளர்க்குற மாதிரி தண்ணி ஊற்றி வளர்க்க சொல்லி எந்த செடியுமே கடலுக்கு நம்ம ஊருக்கு போவோம், ஆஸ்பத்திரிக்கு போய் 10 நாள் வரலைன்னா வீட்டில் வந்து செடி பார்த்தா உடனே தெரியுமே, செடியெல்லாம் வாடி போய் நம்மளுக்காக எழுதி போயிருக்கோம். நம்ம குழந்தைகளை வளர்க்குற மாதிரி தான் காய்கறி செடிகள் வளர்க்குறது, ஒரு அன்போட அந்த விவசாயத்தை பண்ண சொல்லி மக்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அதையும் உங்களோட நான் பகிர்ந்து நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் உங்களோட இருந்து இதை ஃபுல்லாக பார்த்து நானும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்போ இருந்தாலும் நீங்கள் இந்த எலெக்ஷன் கேம்ப் இருக்குது, அதனால அவசர வேலையை செஞ்சதுனால நான் ஒரே ஒரு குரல் சொல்லி முடிச்சுக்கிறேன். அந்த எனக்கு ரொம்ப பிடித்தமான குரல், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் உழுதுண்டு பின் செல்வாங்க. அது என்ன அர்த்தம் உங்களுக்கே தெரிஞ்சுக்கணும். அதாவது விவசாயம் செஞ்சு வாழ்றவங்க தான் உண்மையான வாழ்க்கை, மற்றவங்க தான் அவங்க கையில் நிற்க வேண்டியது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், மற்றவங்க கையில் நிற்கக்கூடாது, நம்மளே சுயமாக விவசாயம் செய்யணும், வாழ்வு வெற்றி அடையணும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.